அவர்கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, உண்மையே பேசக்கூடியவர். பகவான் எந்த நேரத்திலையும் பொய் பேசினதே கிடையாதுங்க. உண்மையை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இப்படி தான் பகவான் இருந்திருக்காரு. அவருக்கு தங்க கையன் அப்படின்ற ஒரு பேர் கூட உண்டு. அது இந்த உண்மையை பேசுறதுனால ஒரு ஆற்றல், அந்த கைக்கு வந்த ஆற்றல். அப்போது அந்த பெண்கள் அங்கெல்லாம் இருக்கும்போது, அந்த மாவு தோசை சுடும்போதோ அது பண்ணும்போதோ பகவான்கிட்ட அதை கொஞ்சம் மாவை தொட சொல்லுவாங்க. அப்படி பகவான் அதை தொட்டுட்டு போனாருன்னா அது ரொம்ப சுவையாக இருக்குன்னுவாங்க. இது பகவானுடைய ஒரு சிறப்பு. இன்னொன்று என்ன அப்படின்னாங்க, பள்ளிக்கூடத்தில் வேகமான மாணவர். அவர் 9வது 10வது படிக்கும்போதெல்லாம் அதை கபடி ஆகட்டும், ஃபுட்பால் ஆகட்டும், எல்லாத்துலேயும் சிறந்து விளங்குவார். யாராவது அவரை அடிச்சிட்டாருன்னா துரத்தி போய் அடிப்பார். அது பகவான் பாஷையில் சொல்லணும்னா, நான் அப்பளம் வைப்பேன் அப்படின்வார். அதாவது முதுகு அப்படி வீங்கிருமா. இந்த மாணவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, காலை நேரத்தில் பகவானை ஃபேஸ் பண்ண முடியாது இவங்களால். இரவு தூங்கிட்டு இருக்கும்போது பகவான் அப்படியே கட்டில் தூக்கிட்டு போய் நைய புடைப்பாங்களாம், அடிப்பாங்களாம். அப்போ பகவான் எந்திரிக்கவே மாட்டாருங்க, தூங்கிக்கிட்டே இருப்பார். அப்புறம் கொண்டு கட்டில் வச்சுருவாங்களாம். இதனோட சிறப்பு பாருங்கள், நம்மளாம் தூக்கத்தில் கூப்பிட்டா எந்திரிச்சிருவோம், இல்லை தட்டுனா எந்திரிச்சிருவோம். ஒருத்தரை கூட்டிகிட்டு போய் அடித்து திருப்பி கூட்டிகிட்டு வந்து வைக்கிறாங்க, அப்போ கூட அவருக்கு விழிப்பு வரலன்னா அது என்ன நிலை பாருங்கள். அதாவது யோக நித்திரை, பகவானுக்கே தெரியாத ஒரு சமாச்சாரம் அது. பகவான் ஒரு யோக நித்திரையில் இருந்திருக்காரு. அவர் என்ன நினச்சிருக்காரு, தனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் இப்படி தான் அப்படின்னு நினச்சிருக்காரு. இதே ஸ்டேட்டஸ் விவேகானந்த சுவாமிக்கும் இருந்ததுங்க. தூக்கத்தில் அவரை எழுப்பவே முடியாது. அவர் என்ன நினச்சிருக்காருன்னா, இப்படி தான் எல்லாருக்கும் இருக்கும்னு நினச்சிருக்காரு. இப்படி பகவான் போய்கிட்டே இருந்தார். ஒரு காலகட்டத்தில் தகப்பனாரே இறந்துட்டாருங்க. அப்போ சித்தப்பா வீட்டில் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். ஒரு தெய்வீக அனுபவம்.